ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஜெயாஸ் கார்டன். இன்னைக்கு 5 மணிக்கு ஆரம்பிச்ச வேலைங்க 6:30 வரைக்கும் வந்து நம்ம கிளீனிங் ஒர்க் எல்லாமே பார்த்தோம். அந்த ஒரு சைடு மட்டும். அப்புறம் அடுத்த சைடு ஆரம்பிச்சு கிளீன்லாம் பண்ணிட்டு பாருங்க, ஓரளவு எல்லாமே கிளீன் பண்ணிட்டேன். இந்த சைடும் கிளீன் பண்ணிட்டு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சோங்க. தண்ணி ஊத்துறப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்க, இந்த மாதிரி தண்ணி ஊத்திட்டு இருக்கும் போதே இந்த மாதிரி ஊற்றும் போது அது உள்ள இருக்க களைகள் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருவேங்க. எடுத்து அது உள்ளேயே போட்டுருவேன். சில நேரம் சில இது வந்து அதுலயே முளைச்சிக்கும் இல்லையா, அந்த மாதிரி முளைக்கிறதெல்லாம் வந்து தனியா அப்புறப்படுத்தி வச்சிருவேங்க. இந்த வேலையும் கையோடு நடந்துரும் எனக்கு. அதே மாதிரி எல்லா செடிகளையும் நான் பண்ண ஆரம்பிச்சேங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய வேலை நான் பார்த்தேன். தண்ணி ஊற்றிட்டு இருக்கும்போதே இப்படி காலை வச்சு அந்த பைப்பை பிடிச்சிக்கிட்டு தண்ணி ஒரு பக்கெட்டில் நிறைஞ்சிட்டு இருக்கும்போதே இன்னொரு இதில் வந்து ஏதாவது மாவு பூச்சி இருக்கான்னு பார்ப்பீங்க. இந்த மாதிரி பார்க்குறப்ப 1-2 இருக்கும் இல்லையா. மேக்ஸிமம் டெய்லியுமே நான் இந்த வேலையை பண்ணிடுவேன். ஸோ அதை இப்படி உங்ககிட்ட இன்னைக்கு காமிச்சிடலாம் நான் என்னென்ன வேலை, அதாவது சைட் பை சைடே எல்லா வேலையுமே பார்த்துருவேங்க. அதாவது மாவு பூச்சி இருக்கான்னு ஒரு நாள் பார்க்குறது, அதுக்கப்புறம் களை எடுக்கிறதுக்குன்னு ஒரு நாள், அப்படி ஒவ்வொன்றையும் இப்படி நம்ம பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப நமக்கு வந்து வேலை நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கேயே நம்ம வேலை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருந்தால் அது நமக்கு ஒர்க் பண்ணுற நம்மளால வந்து பண்ணுறது கஷ்டம். வீட்டில் இருந்தாலுமே நமக்கு வீட்டு வேலை சரியாக இருக்கும். ஸோ அதனால தண்ணி ஊற்றுறதுக்கு நம்ம எப்படி இதுக்கு டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைம்லேயே ஏதாவது இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் இருக்கான்னு பார்ப்பேன். ஏதாவது தண்டு துளைப்பான்லாம் இருந்துச்சுன்னா டக்குன்னு அதை உடச்சி கொண்டுட்டு போய் போட்டுடுறது, அந்த வேலையை பார்த்துருவேன். அதுக்கப்புறமா இப்படியே இந்த தக்காளியை வந்து இப்படி ஆட்டி விடுறது, தண்ணி ஊற்றுறப்பயே இந்த வேலையெல்லாம் செஞ்சுருவேங்க. இப்படி ஆட்டி விட்டுட்டேன் அப்படின்னாக்கா பாலினேஷன் கரெக்டாக நடந்துட்டு இங்கே பாருங்களேன், கொத்து கொத்தா காய்கள் வந்து அவ்வளோ பிஞ்சு பிடிச்சிருக்குங்க. நான் காமிக்கிறேன், பாருங்களேன் எவ்வளோ பிஞ்சுகள் தெரியுதாங்க. நிறைய பிஞ்சுகள் வந்திருக்குங்க. இங்கே பாருங்க, கொத்து கொத்தா நிறைய பிஞ்சுகள். இந்த ஆட்டி விடுற வேலையுமே வந்து தண்ணி ஊத்துறப்பயே நம்ம செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அட்ட டைம்ல நமக்கு இன்னொரு வேலை நடந்துடும். அடுத்து இப்படி பாக்குறப்ப மாவு பூச்சி 1-2 தெரிஞ்சதா அதையும் கையை வச்சு இப்படி நடிச்சுட்டு விட்டுட்டோம் அப்படின்னாக்க ஒரே டைம்ல நமக்கு 2-3 வேலைகள் நடந்த மாதிரி இருக்கும். அடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, தண்ணி ஊத்துறப்ப ஏதாவது காய்கள் கிடக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்வெஸ்டுக்காக வரும்போது அந்த காய்களை பார்க்காம, ஓ இந்த மாதிரி இருக்கு, இந்த செடியில தண்ணி ஊத்துறப்ப ஓ இங்க இவ்வளவு பெருசுக்கு ஒரு காய் கிடக்குது, அப்புறம் இங்கே பாருங்க இந்த காய் கிடக்கு, புதுசா ஏதாவது காய் வந்திருக்கா, ஓ இந்த வயலட், வாவ் இப்பதாங்க பாக்குறேன். உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம கிட்ட வயலட் காய் கூட வந்திருக்கு. வரிக்கத்திரி தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்ப வயலட் கூட வந்திருக்குங்க. சோ இந்த மாதிரி நம்ம பாத்துக்கலாம் என்னென்ன காய்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்க, கீழே விழுந்து கிடக்குற மாதிரி ஒரு மாதிரி சாயும் இல்லையா, வெயிட் தாங்காம, இந்த பாருங்களேன் இந்த மாதிரி சாஞ்சு இருந்துச்சு அப்படின்னாக்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்குவேன். தக்காளி எல்லாமே வெயிட் தாங்க மாட்டேங்குது காய் வர ஆரம்பிச்சோன்னே. ஸோ இதுக்கு தண்ணி ஊற்றி முடிச்சோன்னே நம்ம பண்ற வேலை வந்து இந்த மாதிரி குச்சிகள் எல்லாம் வச்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானிங். அட் அ டைம்ல வந்து கை ஒரு பக்கம் வேலை பார்க்கும், கண்ணு ஒரு பக்கம் வேலை பார்க்கும், மூளை இன்னொரு பக்கம் வந்து ஓஹோ இதுக்கெல்லாம் வந்து குச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி முடிச்சோன்னே இங்கே பாருங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட் கொடுத்துட்டேங்க. கொடுத்து கட்டி விட்டுட்டேன். இப்போ இதை முடிச்சோன்னே நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, இந்த வெண்டையெல்லாம் வந்து நம்ம தண்ணி ஊற்றும் போதே வந்து முடிச்ச உடனே இந்த வெண்டையை பறிச்சிடணும் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கணுங்க. ஏன் அப்படின்னாக்க வந்து மற்ற காய்கள் கூட கிடந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் கத்திரி கிடக்குது அப்படின்னா கொஞ்சம் பெருசாகும், நாளைக்கு பறிச்சுக்கலாம். ஆனா இந்த வெண்டையை மட்டும் நம்ம டெய்லி பறிச்சுட்டு போயிடணுங்க. இல்லை அப்படின்னா நம்ம நாளைக்கு வரும்போது இது முத்தி போய் கிடக்கும். ஸோ அந்த வேலையையும் சைட்லயே நான் பண்ணிடுவேங்க. வேற எங்கேயும் இருக்குதான்னு சொல்லி பார்த்துக்குவோம். வெண்டை வந்து டெய்லியுமே 4 காய் ஆக வாரத்துக்கு நமக்கு வந்து ஒரு அந்த வாரத்துக்கு தேவையான காய்கள். சில பேர் வீடியோலாம் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நிறைய நான் வந்து கொஞ்சமாக தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு ஃபீல் ஆகும். சில பேர் வந்து நிறைய வச்சிருக்காங்க தொட்டிகள், ஆனால் நாங்கள் கடையில் காய் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றதை கேட்குறப்ப வெண்டையெல்லாம் அப்படியே பறிச்சிட்டோங்க. அதுக்கப்புறம் வந்து இப்படி வந்து பார்க்குறப்ப அந்த தண்ணி ஊற்றும் போது, அடுத்த செடி தண்ணி ஊற்றும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி காஞ்சி போன இலைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த தண்ணி அந்த இதில் ஃபில் ஆகிறப்ப எவ்வளோ நம்மளால் வந்து அப்புறப்படுத்த முடியுமோ அதையும் நான் அப்புறப்படுத்திடுவேங்க. அப்படி பண்ணும்போது என்ன அப்படின்னாக்க, நமக்கு வந்து மொத்தமாக வேலை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிரும் இல்லையா. இதெல்லாம் அப்பப்போ பண்ணும்போது கொஞ்சம் நீட்டாகவும் நமக்கு மெயின்டைன் ஆகும். ரொம்ப வந்து வேலை பார்த்து அதில் ரொம்ப டயர்ட் ஆகிற மாதிரி, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் வராதுங்க நமக்கு.
அதனால் நம்மளோட கார்டன் வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கும். நமக்கும் வந்து உள்ளே வரும்போது வந்து அச்சோ இவ்வளோ வேலை இருக்குதா அப்படிங்கிற ஃபீல் இல்லாமல் உள்ளே நுழைஞ்சாவே ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆகுங்க. அதாவது அட் அ டைம்லேயே அந்த பூச்சி இருக்கான்னு பார்த்துறது, ஹார்வெஸ்ட் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறது, அதுக்கப்புறம் ஏதாவது குச்சி வச்சு டக்குன்னு அதுக்கு தேவைப்படுற சப்போர்ட் கொடுக்கறது, இல்லை ஏதாவது பூச்சிகள் இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெமடியும் அட் அ டைம்லையே ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லி பார்க்குறது. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரே டைம்லையே ஒரு 2-3 வேலைகளையும் தொடர்ந்து பார்க்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எல்லாமே பண்ண மாதிரி இருக்கும். நிறைய அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நம்ம அதுக்காக கஷ்டப்படுற மாதிரி இல்லாமல் அட் அ டைம்லேயே ஒரு 5-6 வேலைகளை செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த கார்டன் ஒர்க் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுங்க. அது மாதிரி நீங்கள் மாடித்தோட்டம் வைக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து அதாவது மேக்சிமம் இதில் இருந்தே காய்களை எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் அந்த மாடித்தோட்டம் மேலே வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு பிடித்தத்தை ஏற்படுத்தும். அதிகமாக நீங்கள் அதுக்காக வந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு வருங்க. ஏன் அப்படின்னாக்க ஒன்று வந்து நம்ம வந்து ஹெல்த் வைஸ் நல்ல ஒரு ஆர்கானிக்கான காய்கறிகளை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயம் ஒன்று. ரெண்டாவது இப்போ எங்கள் வீட்டிலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க நான் வந்து தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி இந்த அளவு தான் வெளியில் வாங்கிட்டு இருக்கேன். அதுவும் இப்போ தக்காளி நமக்கு ரெடி ஆகிட்டு, பச்சை மிளகாவும் ரெடி ஆகிட்டு அப்படின்னா அதுவும் இனி வாங்க மாட்டோங்க. அப்போ மேக்ஸிமம் 3 நேரத்துக்கும் இங்கேருந்தே தான் நான் காய்கள் எல்லாமே எடுத்துக்கிறேன். அப்படிங்கிறப்ப வந்து ஆர்கானிக்காகவும் சாப்பிட்றோம், எக்கனாமிக்கலாகவும் நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு. இல்லாட்டி ஒரு 800 ரூபாய் வரைக்கும் நம்ம காய் வந்து வாரத்துக்கு வெளியில் வாங்குவோங்க. ஒரு கீரை, ஒரு காய், ஒரு குழம்பு வைப்போம் இல்லையா மத்தியானத்துக்கு, அதே மாதிரி காலைக்கும் நம்ம வந்து ஏதோ ஒரு சட்னி, சாம்பார் அப்படி வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு அதுக்கு ஒரு 800 ரூபாய் கிட்ட நமக்கு வந்துருங்க வாரத்துக்கு. அப்போ அதுவே வந்து மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு. ஆனால் இப்போ வந்து இதுல இருந்தே நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸு, ஒரு ஆரோக்கியம், எக்கனாமிக்கலாகவும் நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுங்க. அதனால நீங்கள் மாடி தோட்டம் வச்சிங்க அப்படின்னாக்க இதிலிருந்து என்ன மாதிரி நம்ம காய்களை எடுத்து சாப்பிடலாங்கிற மாதிரி யோசித்து அதே நேரம் சீக்கிரம் ஹார்வெஸ்ட் கொடுக்கக்கூடிய காய்களாக கூட நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி வைங்க. இன்னும் கூட ஒரு சில டிப்ஸ் நான் சொல்லணும் அப்படின்னாக்க வந்து முள்ளங்கி எந்த ஒரு பூச்சி தாக்குதலுமே இல்லாமல் நம்மளை வந்து ஹாப்பியாக நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ண வச்சுச்சுங்க. நானும் அழகாக வந்து சிவப்பு, வெள்ளை 2மே ஹார்வெஸ்ட் பண்ணேங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த பூச்சி தாக்குதல் பராமரிப்பு எதுவுமே தேவைப்படாத இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னாக்க இவங்க தாங்க கோவக்காய். சூப்பராக எந்த பூச்சி தாக்குதலுமே இல்லாமல் அழகாக வச்சதுலேருந்து நமக்கு வந்து ஹார்வெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்கங்க. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் கீரை வகைகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதத்தில், அதுவும் வந்து வெந்தயக்கீரையெல்லாம் வந்து 10 நாளில் நமக்கு ஹார்வெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்கள் மாடி தோட்டத்தில் பண்ணி நீங்களும் வந்து நல்ல ஒரு கார்டனை வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணி அதே நேரம் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்களும் போகணும் அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேங்க. அது மட்டும் இல்லைங்க, நான் வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னாக்க ரைஸை நாங்கள் கம்மி பண்ணி காயை வந்து ரொம்ப அதிகமாக இன்டேக் எடுத்துக்குவோங்க. இப்போ ஒரு இட்லினாலும் இட்லியை கம்மி பண்ணிவிட்டு சாம்பார் ஒரு இதில் ஜோக்கில் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு ஜோக்கில் நான் கேட்ட ஞாபகம் இருக்குது. இட்லி எவ்வளவு அப்படின்ன உடனே இவ்வளோ அமௌண்ட் அப்படிமா, சாம்பார் எவ்வளவு அப்படின்னு கேட்ட உடனே அது ஃப்ரீ தாங்க அப்படின்னா அப்போ 1 பக்கெட் சாம்பார் கொடுங்கன்னு ஏதோ ஒரு படத்தில் கேட்ட ஞாபகம் இருக்குதுங்க. அது மாதிரி காயை நிறைய எடுத்துக்கிறது அது வந்து என்ன அப்படின்னாக்கா ஒன்று நம்ம வந்து வெயிட் போடாமல் இருப்போம், இன்னொன்று வந்து ஹெல்த் வைஸும் அது ரொம்பவே நல்லது. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்களும் இருக்கணுங்கிறதுக்காக தாங்க இன்றைக்கி ஒரு பெரிய லாங் வீடியோவாக உங்களுக்கு நான் போட்டுட்டேன். அது மட்டும் இல்லை, நான் வந்து இன்றைக்கி வந்து என்னோட 6:30 to 8 வரைக்கும் வந்து நான் இங்கே இருந்து இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட கார்டனும் நீங்கள் வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணி சூப்பராக, இது ஒரு பெரிய கஷ்டமான வேலையே இல்லைங்க. அதே மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த உரம் கொடுக்கணும், இதுக்கு இந்த மர பராமரிப்பு, அதுக்கு நான் அந்த உரம், அப்பெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். ஈஸியாக வந்து பூச்சி விரட்டிகள்லாம் ரொம்ப இல்லாமல் ரொம்ப அதுக்குன்னு உரங்கள்லாம் இது பண்ணாமல் ஒரு சின்ன புரிதல் மட்டும் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, அந்த கார்டன் பற்றி இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக அந்த கார்டனை மெயின்டைன் பண்ணலாம். சாட்டர்டே சண்டே மட்டும்தான் இதுக்காக, நான் சாட்டர்டே கூட கிடையாது, சண்டே தான் இந்த அளவுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேனே தவிர மற்றபடி இதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டில் போய் எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிருவேங்க. இந்த மாதிரி நீங்களும் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த
வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சொல்லப்போனால் என்னோடய ஃப்ரெண்டே கூட ஐயோ சப்ஸ்கிரைப் அப்படின்னா என்னன்னு கேட்டுட்டாங்க. எனக்கு பயங்கர ஷாக்காக போயிடுச்சுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனையும் அந்த பெல் பட்டனையும் நீங்கள் ஆன் பண்ணி ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனாக வரும். நீங்கள் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.